ஹாய் ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேஸ் ஸ்கார்ஃப், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேஸ் ஸ்கார்ஃப் என்னெல்லாம் எத்தனை டிஃப்ரென்ஸ்ல பண்ண போறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3-5 பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவு பெரிய கல்ட்டியா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்பதான் நாங்க வந்து இது பார்த்தா கத்துக்கிட்டா அதுல வந்து நாங்க எல்லாம் வந்து டுட்டோரியல் பார்த்து இப்பதான் கத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காலேஜ் போயிட்டு வந்த பிள்ளைய புடிச்சு இழுத்துட்டு வந்து அப்படியே நிக்க வச்சு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இப்ப வந்து ஆரம்பிக்கலாம். எங்ககிட்ட ஸ்கார்ஃப் கிடையாது, அதனால ஷாலே வந்து ப்ராப்ளம் டைப் 1. நாங்களே வயலின் மியூசிக் போட்டு போக ஆரம்பிச்சு தேவை. சரி, ஓகே. இப்போ வந்து டைப் 1 ரொம்ப சிம்பிளா இருந்தே போய்க்கலாம். சாலை வந்து இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா? தெரியுது. அக்காதான் போட போறேன். ஷாலோ இல்ல ஸ்கார்ஃபோ 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஓப்பன் வரதுல அந்த சைடு வந்து மூஞ்சி போற மாதிரி கட்டணும். திரும்ப ஹைட் பிரச்சனை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நாட் போட்டுட்டாங்க, நாட் போட்டாச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சால் இருக்குல்ல, ஐயோ மாத்தி இருக்குது. இல்ல பின்னாடி பக்கம் முன்னாடி வந்துருச்சு. பரவாயில்ல விடு. இது வந்து இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடம் இப்படி ஓபன் ஆயிரும். இப்ப நீங்க வந்து அவ்வளவுதான். இப்படி ஸ்கூட்டில போயிட்டே இருக்கலாம். இதான் வந்து டைப் 1. ஒன்னும் இல்ல, 2ஆ ஃபோல்ட் பண்றோம். இனி எதுக்கு இப்படி முன்னாடி போய் காட்டி அவங்கள பயங்காட்ட. ஓகே, 2ஆ ஃபோல்ட் பண்றோம், அதை வந்து அப்படியே கட்டுறோம். அப்படியே மேல தூக்கி விட்டோம்னா இந்த ஸ்டைல் வந்துரும். இதுதான் டைப் 1. நீங்க ஸ்கூட்டில போகணும் கூட சீக்கிரமா வச்சு எல்லா பக்கம் கட்டி இருக்கிறதுக்கு இது உடனே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து டைப் 1. டைப் 2 இது வந்து ஈஸி. இது எப்படின்னா நம்ம நார்மலா வந்து எப்படி சால் வந்து நடு போர்ஷன்ல வந்து இப்படி வச்சு, ஐயோமா அக்கா வந்துட்டு வேலைக்கு போக போறாங்க காட்டு வலிக்கு. நீங்க அதை பார்க்க போறீங்க. இல்லடி, இது துணியே கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப டைப் பண்ணாது. இன்னொரு முடி போடு, கலண்டர் போடு. இப்படி வந்து சென்டர் போர்ஷன் எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இதை வந்து கட்டிய மூச்சு நிறுத்திடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டைட்டா கட்டிட்டு இருக்கா. இவ்வளவு டைட்டெல்லாம் கட்டாதீங்க, பிளட் சர்க்குலேஷனே எனக்கு போயிடும். இந்த கொஞ்சம் ஷால் கொஞ்சம் அப்படியே இருக்கு. அப்படி ஏன்னா நாங்க லைட்டான ஷால் தான், காட்டன் ஷால் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இதுக்கு ஏன்னா நாங்க காட்டன் ஷால் தான் எடுத்தோம். எங்கிட்ட இருக்கிற ஒரே காட்டன் ஷால் இந்த செவரு கலர்லயே இருக்குது. அதனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஒரு டைப். என்ன இவ இருக்குலதான் என் தலை பிரிங்கிடுச்சு. இந்த டைப் நல்லா இருக்குல்ல? இதான் டைப் 2. எடுக்கிறீங்க, ஸ்ட்ரைட்டா கட்டுறீங்க. அதுக்கப்புறம் முந்தான போர்ஷன் எடுத்து அப்படியே கட்டினீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் டிசைன் கோசம் அப்படியே தூக்கி முன்னாடி போட்டு போயிருங்க. இப்ப அக்கா வந்து 3வது ட்ரிப் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடம் இங்க இருந்து இது அப்படியே இப்படி கொண்டு வந்து அந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் நிறைய இருக்கு. தனியா வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் சின்னதா வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வந்து பெருசா வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த டைட் பண்ணிட்டு இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா சொருகிடும். இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக சுத்தின மாதிரி தான் இருக்கும், பட் எந்த ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து அப்படி லூஸ் பண்ணிட்டு இப்ப இந்த பேலன்ஸ் இருக்குல்ல இந்த பக்கம், அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சின்னதா இருக்க பக்கம் இதை வந்து இப்படி பின்னாடி வந்து கட்டிக்கோங்க. கசகசல் பண்ற மாதிரி தான் தெரியும், பட் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தரோம். இது வந்துட்டு யாருக்கிட்டையும் மாட்ட முடியாது. ஏதோ ரெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா யாருக்கூடயும் மாட்டக்கூடாதுன்றா. இது ஆல்மோஸ்ட் முஸ்லிம் மாதிரி. இது வந்து நாங்க வந்து பார்த்தா 2 ரோல் வந்திருக்குல்ல, அதனால அந்த மாதிரி சொல்றோம் நாங்க. ஏன்னா நம்ம வந்து வண்டியில போறதுக்காக மட்டும்தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லையா வெயில் அதிகமா இருந்தா கூட நாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். அந்த முக்காடு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம்.
இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. காட்டன்ல போட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நீட்டா இருக்கும். எங்களுக்கு காட்டன் சால் இப்போ அவைலபிள் இல்லை, அதனால நாங்க இப்படி போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், இங்க மேல வந்து 2 லைன் கரெக்டா இருக்கும். இப்ப 4வது பார்க்க போறோம். இன்னும் 5வது பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. இவ்வளவு எதுக்கு மாஸ்க போடுங்க, மேல ஒரு ஷாலை போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கீழே வந்து எப்படி போட்டுடணும் அப்படின்னா, ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசா விட்டுக்கோங்க. இப்போ 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசா விட்டுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் வந்து மூக்குல கட்டிக்கலாம். மூக்குல கட்டுறீங்களா? ஆமா, உன்னை கட்ட சொன்னா என்ன நெரிச்சு சாவடிக்கிற. மூக்குல கட்டுறீங்களா? இது மூக்கு பேர். இதுக்கு பேர் என்ன கண்ணு? இதுக்கு பேர் என்ன? கொக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்ன? நோஸ். அப்படி காமெடி வேண்டாம். இப்ப என்ன பண்றீங்க, இந்த பெருசா பெரிய லென்த்ல வச்சிருக்கீங்களா, அதை வந்து இது பின்னாடி தலை போடுறீங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பெரிய கிளாத்தை வந்து உள்ள இருந்து வெளியே எடுத்து இப்படி அதோட கார்னர் சைடு இருக்குல்ல, அதை வந்து இப்படி வச்சு ரொம்ப மூச்சு விட முடியல. இதெல்லாம் போட்டுட்டு வெளியே போக போறீங்க. அதுதான் எனக்கும் தெரியல. கீழே 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 நெரிக்காதடி, செத்துற போற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவு பெருசு, கொஞ்சம் ஃபுல்லா கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? 4th தான் நான். மூச்சு விட முடியல. இதான் வந்து 4th. இப்ப நம்ம வந்து 5th பார்க்க போறோம். 4th எப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு மடிக்கக்குள்ளேயே ஒண்ணு பெருசா ஒரு சின்னதா மடிக்கணும். சின்னதா மடிச்சது வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் பெரிய ப்ளீட் எடுத்து பின்னாடி வச்சு நெத்தியில கட்டணும். கட்டிட்டீங்கன்னா அந்த சின்ன ப்ளீட் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு லென்த்துக்கு வரும், பின்னாடி பெருசா இருக்கிறது வந்து உங்களுக்கு நெத்திக்கு போயிடும். இது வந்து ஸ்கார்ஃபா இருந்துச்சுன்னா இங்கே நின்றும். ஷாலா இருக்குங்காட்டி ஹைட்டா இருக்கு, அவ்வளவுதான். எங்ககிட்ட ஸ்கார்ஃப் இல்ல, அதனால நாங்க ஷால்ல பண்றோம். ஓகே, இப்போ 5வது, இதான் ஃபைனல். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து நீயும் பண்ணேண்டி, சும்மா இருக்கிறது கடை இவ்வளவு கூட்டு வந்து வச்சிருக்கேன். நீ பண்ணு, அதை காட்ட நல்லா அந்த மாதிரி பண்ணு. இது வந்து எனக்கு வேற மறந்து போச்சு, விளங்கிரும். இதுவே இதுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நாளைக்கு பரீட்சைக்கு போய் எனக்கு எழுதி போவோமோ தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி சால் வந்து நெத்தியில போடுற மாதிரியே போட்டுட்டு இந்த பேட்ச் தூக்கி இப்படி போட்டலாம், கழுத்துல வைக்கிற மாதிரி. அடுத்து இந்த பேட்சை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தெரியுதா, இப்படி காதுல சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முந்தான போர்ஷனை வந்து இப்படி மூக்குல கட்டிக்கலாம். கட்டி இப்படி கட்ட கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைட் ஆயிரும். சரி, ஓகே. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம 5 டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஸ்கார்ஃப் பார்த்துருக்கோம். நீங்க ஸ்கார்ஃப் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கரெக்டா செட் ஆகும். இது வந்து காட்டன் கூட கிடையாது, அதனால அது ஒரு மாதிரி எனக்கு தூக்கிட்டு இருக்கு எல்லா பக்கம். இது காட்டன் உங்களுக்கு கரெக்டா தெரியும் பாருங்க, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ், இந்த இடத்துல ஸ்டெப் எல்லாம் கரெக்டா வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க காட்டன் யூஸ் பண்ணக்குள்ள கரெக்டா வரும். எனக்கு மூச்சு முட்டுது, கட்டிடுறேன். ஈஸியா அப்படி ரிமூவ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தானாவே சால் மாதிரி வந்து வந்துடும். உங்க சப்ஸ்கிரைபர் கேட்டே இருந்த காரணத்தினால் ஷார்ட்டா போட முடியாது, ஏன்னா இதோட ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலே இது புரியும். அதனால நாங்க ஃபுல் வீடியோவாவே போட்டோம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்க அப்படியே ஷார்ட்ஸ் எடிட் பண்ணோம், வீடியோ எடிட் பண்ணோம், ஒரு இதை எல்லாமே பண்றேன். அதனால எனக்கு கருணை காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பை. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணீங்கல்ல, அந்த சிஸ்டர் உங்களுக்காகத்தான் இது. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, பை.